الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزى الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذ بحكم نيابتي عن حكمكم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்த இந்த நல்ல பொழுதில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக சூழ்ந்திருக்கிற அவனது இல்லத்தில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் இந்த உலகத்தில் மனித சமூகத்தை அவன் படைத்து அவர்கள் நெறிப்படுத்த அவர்களை பண்படுத்துவதற்காக அவன் சட்ட திட்டங்களை வகுத்து கொடுத்து அதன் வழி நடக்க வேண்டும் என்று பணித்திருக்கிறான். யாராவது ஒருவர் இந்த நெறியிலிருந்து பிறழ்வார்கள் என்றால் அல்லாஹுவுக்கு அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. ஒரு கடமையை செய்யாமல் விடுவதனால் அல்லாஹுவுக்கு எந்தவிதமான உயர்வில் குறைவும் ஏற்பட போகிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. அதை நாம் அறிந்தும் வைத்திருக்கிறோம். எதையாவது செய்வதனால் அல்லாஹுவுக்கு அந்தஸ்து கிடைத்துவிடப் போகிறதா என்றால் இல்லை என்பதை நாம் உணர்ந்தே இருக்கிறோம். அனைத்தும் நமக்கானதுதான். அல்லாஹுடைய கட்டளைக்குள்ளால் அகப்படுகிற பொழுது நாம் அடையாளம் பெறுகிறோம். இந்த உலகத்தில் வாழுகிற காலத்திலும் சரி, இந்த உலகத்திலிருந்து விடை பெற்ற பின்பும் சரி, நமக்கான ஒரு தனித்தரம் அல்லாஹ் வைத்திருப்பார். நபிமார்களினுடைய புகழ்கள் இன்றும் நிலைத்திருக்கிறது என்றால் அவர்கள் தன்னை இறை அடையார்களாக முழுமைப்படுத்தி காட்டியதின் விளைவுதான். இறைமறை குர்ஆன் சூரா அல் மாயிதாவினுடைய 54வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, அல்லாஹ் அழைக்கிறான். மூமின்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். என்னை ஏற்றுக்கொண்டவர்களே என்று அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசிகளை அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, யார் மார்க்கத்திலிருந்து பிறழ்ந்து செல்வார்களோ அப்படி செல்கிற அந்த நபர்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பகரமாக ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின்,
அப்படி போறன்னா போங்க, வேற கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். இறை மார்க்கத்திலிருந்து விலகி செல்லக்கூடியவர்களை நீங்க அல்லாஹ்வை நம்பிட்டீங்க, இந்த மார்க்கம் தான் சத்தியம்னு ஒத்துக்கொண்டீர்கள். இப்படி இருந்த பின்பு மார்க்க நெறி வலுவாது நீங்கள் விலகி செல்வீர்கள் என்றால் நீங்க போறன்னா போங்க, அதனால என்ன நஷ்டம் யாருக்கு இருக்கு? ஏதாவது ஆபத்து ஏற்படுகிறதா? இஸ்லாத்திற்கு ஏதாவது பாதிப்பு உருவாக போகிறதா? அப்படின்னா கிடையாது. அல்லாஹு தாலா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்கும் தெரியுமா? அவன் நேசிக்கிற கூட்டமாக இருக்கும். யுஹிப்புஹும் என்று அல்லாஹ் சொல்வான். அவன் நேசிக்கிற கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்துருவான். ஓ யுஹிப்பூனா, அவங்களும் அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்தினுடைய நிலைகள் எப்படி வேண்டுமானாலும் அவன் மாற்ற ஆற்றல் உடையவன். நல்லா இருக்கிற ஒருத்தன் திடீர்னு கெட்டு போறதும் இந்த உலகத்துல பார்க்க முடியுது. மகா மட்டமான இடத்துல இருந்து புத்துயிர் பெற்று சீர் பெற்று வரக்கூடிய சூழல்களையும் பார்க்க முடிகிறது. கடைத்துறைகளில் இருக்கக்கூடிய சிலர்களை அல்லாஹு தாலா ஹிதாயத்தை கொடுத்து இந்த பக்கம் திருப்பி விடுறான். தவறுகளிலேயே திளைத்தவர்களை தூய்மை பாதையில் அல்லாஹ் திருப்பி விடுகிறான். அந்த ஆற்றலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அதனால இபாதத்து செய்யக்கூடிய நம்மிடத்தில் அல்லாஹுடைய நேசம் இருந்து அதை நடைபெற்றால் அந்த இபாதத்து பாதுகாக்கப்படும். நமது நடவடிக்கைகள் இறை நேசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். புற தோற்றத்தை நம்மால் பரிபூர்ணமாக நம்ப முடியாது. சிலர்கள்ல நாம பார்க்கிறோம், இளைஞர்கள் சில பேர் சில நேரம் தாடி வச்சிருவான். பரவாயில்லையே, புள்ள சுண்ணத்தை ஃபாலோ பண்றான் போல தெரியுதுன்னு கேட்டா, தலைமை வச்சான் அதனால நான் வச்சேன்பான். ஏன்னா கொஞ்ச நாள்ல அந்த தாடி காணாம போயிடும். ஏன்னா அப்பன் தாடி இருந்தது, அப்ப சுண்ணத்தா தெரிஞ்சதே, இப்ப என்னடா தாடி காணா போச்சு அப்படின்னா தலைவன் சேவ் பண்ணிட்டான் அதனால நான் சேவ் பண்ணிட்டேன்றோம், முடிஞ்சு போச்சு. உம்ரா போனா கூட மொட்டை போடாம வர்ற ஆள்லாம் இருக்கான். உம்ராக்கு போயும் கூட ஹஜ்ஜுக்கு போயும் கூட ஹஜ்ரத்துமார்ட்ட கேட்கறது, கத்திரிக்க சொல்லி மார்க்கத்தில் இருக்குதான வெட்ட சொல்லி அப்படி செஞ்சுக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு. ஹஜ்ரத் என்ன சொல்லுவாரு, ரசூலுல்லாஹ் 3 தடவை மொட்டை போடுற ஆளுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. ரஹிமல்லாஹுல் முஹல்லகீன், தலையை மலிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாகன்னு சொல்லி இருக்கிறாங்க. 1 தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை. 3 தடவைங்கிறது எல்லை. அதற்கு பின்பு எத்தனை தடவை சொன்னாலும் அது பன்மை உடைய வார்த்தை தான். அப்ப அவ்வளவு நிரப்பத்தினுடைய வார்த்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருந்தாலும் 3ஓட முடிச்சுக்கிருவோம். எவ்வளவு தடவையும் சொல்லலாம் அதற்கு. அப்ப அவ்வளவு துவா அதுல இருக்கு. அப்போ முடிவெற்ற ஆளுக்கு துவாவே கிடையாதா? 4வது தடவை கேட்டாக ரசூலுல்லாஹ், ரஹிமல்லாஹுல் முகஸ்ஸிரீன். சரி, சில தங்கடங்கள் உருவாகலாம் அவங்களுக்காக. அவங்க மொட்டை போடக்கூடாதுன்னு அல்ல, அவங்களோட உடல்நிலை சூழல்கள் அப்படி இருக்கலாம், சீதோஷணம் ஒத்துக்கொள்ளாத நிலை இருக்கலாம். அதனால அவங்களும் இந்த துவாவுக்குள் அகப்படாம போயிடக்கூடாது. அவங்களுக்கு யாரு துவா செய்வார்? ரசூலுல்லாஹ் தானே துவா செய்யணும். அந்த துவா கிடைக்காம இந்த உம்மத்து தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. தங்கடமான சூழல்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அது. அந்த முகஸ்ஸிரீன் என்ற குறைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாகன்னு இவன் அதை மாத்திரம் சரியா பற்றி பிடித்து கொண்டு அங்க போயும் கூட முடி கத்தரித்து கொண்டு தன் அலங்காரத்தில் எந்த குறைவும் இல்லாமல், நாம நேராவே பார்த்திருக்கிறோம் சில கட்டங்கள்ல, அவன்கிட்ட சலூன் கடையில உட்கார்ந்து அவன் படுத்துற பாடு, இங்கனுக்குள்ள கொஞ்சம் வெட்டுங்க, இங்கனுக்குள்ள கொஞ்சம் வெட்டுங்க, இங்கனுக்குள்ள 4 இடத்துல வெட்டினா போதும் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்படி வெட்டிட்டு வரவன் திடீர்னு இங்க மொட்டையை போட்டுறான். ஏன்டா மொட்டையை போட்டான் அப்படின்னா தலைவன் மொட்டையை போட்டாங்கிறான். யார் தலைவன்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா தலைவர். وَمَن يَبْتَغِي غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ அல்லாஹ் சொன்னான். இந்த மார்க்கத்தை இஸ்லாம் அல்லாததில் தேடினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப நாம் செய்கிற செயல்களால் அட பரவாயில்லையே இந்த செயல் இப்படி இருக்கேன்னு முடிவு செய்ய முடியாது. அந்த உள்ளம் எதில் கொழுகி நிற்கிறது அதை வைத்துத்தான் இருக்கிறது. மனசுல என்ன இருக்கு? நான் உதாரணத்துக்கு அதை சொன்னேன். இது இளைஞர்கள் மாத்திரம் அதில் அகப்படவில்லை, முதியோர்கள் கூட. நாம வரலன்னா 4 பேர் கேட்பானேன்னு பள்ளிக்கு வர்றாள்லாம் இருக்கிறாங்க. 2 நாள் வரலன்னா கேட்பாங்க. அதுக்காண்டிலாம் பள்ளிக்கு வரக்கூடாது. நாம தொழலன்னா 4 பேர் குறை சொல்லுவாங்க. அதுக்காக வேண்டிலாம் தொழக்கூடாது. ரப்பு அதை எதிர்பார்ப்பதும் இல்லை. அல்லாஹுவுக்காக அனைத்தையும் செய்ய வேண்டும். அவன் விருப்பத்திற்காக அதை நிறைவேற்ற வேண்டும். அதான் அல்லாஹு சொல்றான், இறை விசுவாசிகளே மை எருத்தத்தமின்கும் அந்தீனிஹி, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி போனாலும் சரி, மொத்தமா அசந்து ஒடிஞ்சு போனாலும் சரி, அதனால அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் நினைச்சாம்னா அடுத்து பின்னாடி ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். யுஹிப்புஹும், அவன் நேசிக்கிற கூட்டமாக இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லுவான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒரு ஹதீஸ் இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வாங்க. சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் இபாதில்லாஹி லஉனாசன், அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்கிறதுனால ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, இன்ன மின் இபாதில்லாஹி லஉனாசன் சொல்லி. எதுலையுமே கொஞ்சம் அப்படிங்கிறது தான் தரம் உடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. மாஹும் பி அம்பியாஇன் வலா ஷுஹதா, அவங்க யாரும் கிடையாது. இந்த வகைராக்கல்ல அவங்க நபிமார்களும் இல்ல, அவங்க தனித்தரம். சுஹதாக்களும் இல்ல, அவங்க தனி அந்தஸ்து. நாளைக்கு மறுமையில யகுபித்துஹுமுல் அம்பியாஉ வஷ்ஷுஹதா, நபிமார்களும் சுஹதாக்களும் கூட அவங்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும், மகத்தான இடம் வழங்கப்பட்டிருக்கும். சுஹதாக்களுக்கு இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிற பொழுது அவர்களின் சொர்க்கத்தில் எந்த இடத்தில் இருப்பார்கள் என்பதை குறித்தும் ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில் அடுத்த நிமிடமே சொர்க்கத்தின் பிரவேசங்களும் கிடைத்துவிடும். சுஹதாக்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன்னா அவங்களுக்காக தியாகம் செய்து வெற்றி பெற்று விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹீத, ஏழ்மை ஷஹீத், அவங்க முண்டி அடித்துக் கொண்டு இறை பாதையில் தன்னை அர்ப்பணித்த தோழர் அவர்கள், எதையும் எதிர்பார்க்காத தோழர். முன்னால் ஒரு போர்க்களத்தில் பங்கெடுத்து அதில் கிடைத்த வெகுமதி, அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான், அதுல வெற்றி பெற்றாங்க, அதிலேயே வெற்றி பெற்றாங்க. வெகுமதிகள் வழங்கப்படுகிறது. அதற்கு அரபியில் கனிமத்து என்பார்கள். அந்த கனிமத்து வழங்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத்தை பங்கீடு செய்யப்படுகிற பொழுது அங்கேயும் இல்ல ஆளு. இதெல்லாம் நாம சாதாரணமா நினைக்க முடியாது, அற்பமாக கடந்து விட முடியாது. சாதாரணமா இந்த மஜ்லிஸே வச்சுக்கிறோமே. இன்னைக்கு நிறைய ஜும்மா மஜ்லிஸ், ஜும்மாங்கிறதுனால நாம எல்லாம் இங்க அழகாக அமர்ந்து இருக்கிறோம். இதே வேற வேற மாதிரியா இருந்துச்சுன்னு சொன்னா கீழே ஒண்ணு போடணும், இறுதியாக தவறுக்கு வழங்கப்படும், அப்பதான் ஆள் வரும். இல்லைன்னு சொன்னா ஆளை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். எல்லா இடத்துலயுமே எல்லா வகைராக்களுமே அதை சொல்றாங்க. சில வகைராக்கள் ஏகத்துவத்தை பேசுறேன்னு சொல்றவங்க கூட இன்னைக்கு நீங்க ஊடகத்தை பார்த்தா தெரியும். நாங்க இளைஞர்களுக்காக வேண்டி என்ன செய்வோம், அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதோட ஒரு பாபிக்கு கூட்டு போவோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லி தான் கூட்டு வருவோம் அப்படிங்கிறது எல்லா வகைராக்களும் இருக்கு. இதுல நாம ஒண்ணு அது இதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லா வகைராக்களும். அப்ப அந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படி இருக்கிற நபர்கள்
முடிஞ்சதுக்கு அப்புறம் இதற்காக பல சேவை செய்வாங்க, பண்ணியிருப்பாங்க. போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கையில கிடைக்காம போயிடுவாங்களா? கிடைக்கலன்னா கோபம் எந்த அளவுக்கு வரும்? இவ்வளவு தூரம் நாங்க ஆரம்பத்திலிருந்து இருக்கிறோம், இதெல்லாம் செய்ய தெரியாத உங்களுக்கு சும்மா அதுல மட்டும் போட்டு இருக்கிறீங்க. ஒன்னு தியாகமும் செய்யல. இவன் சும்மா வந்து உட்கார்ந்தான், நல்ல ஏசில உட்கார்ந்தாரு, நல்ல காத்து வாங்கினாரு, செய்தியை வாங்கினாரு, அவ்வளவுதான். அவரே கோபப்பட்டுருவாரு, போட்டது கிடைக்கலையேன்னு சொல்லி. அதுல எவ்வளவு சண்டைகள்லாம் நடக்கும் தெரியுமா? பார்த்திருக்கிறோமா இல்லையா? எல்லாம் பார்த்தது தானே. விடமாட்டான்ல, எனக்கு தரலன்னு சொல்லி போராட்டம் பண்ணுவான், தவறா பேசிட்டு போவான். இதெல்லாம் நடக்கிறது. அற்பமான இந்த உலகத்தில் எந்த தியாகமும் செய்யாமல் போடப்பட்ட வாசகத்தில் உள்ள ஒன்று எனக்கு வந்து சேரவில்லை என்பதை வார்த்தை வடிவங்களால், எமோஷன்ஸால இப்படியெல்லாம் நடந்து கொள்கிற இந்த சமூகம் இதை சிந்திக்க வேண்டும். தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அந்த போர்க்களத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை இன்னும் இவங்க வாழறதுக்கு அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். அதுல ஷஹாதத்தை கொடுக்கல, ஆனா போர்க்களத்தில் பங்கெடுத்தார்கள், விடை பெற்று விட்டார்கள். கனிமத்து கிடைத்திருக்கிறது, கனிமத்தின் பங்கீடுகள் இன்னும் கொடுக்கவில்லை. இருந்து வாங்கிட்டுல போகணும். அந்த தோழர் போயிட்டாக, அங்கேயே நிக்கல, ஆளு போயாச்சு வீட்டுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கொடுத்து அனுப்புறாங்க. அந்த மாதிரி தலைமை இருந்ததால் சரியா போச்சு. இன்னைக்கு அதையும் நம்ம கவனிக்கணும். அந்த மாதிரி தலைமை இருந்துச்சு. யார் யார் பங்கெடுத்தார்கள், அவர்களுக்கு சேர வேண்டிய பங்குகள் என்ன என்பதையெல்லாம் மிக சரியாக துல்லியமாக. இன்னைக்கு சொத்து பங்கீட்டிலேயே சகோதரன் எவனாவது கொஞ்சம் சோடையா இருந்தான்னா அவன் கிட்ட இருந்து ஆட்ட போடுற சகோதரர் சமுதாயம் நம்ம இது இருக்கா இல்லையா? அவன் கொஞ்சம் சோடையா இருந்தான்னு வைங்க, உனக்கு அது சரி வராது, உனக்கு வேற ஒன்ன தாரேன் அப்படிமா, அவனும் பச்சை மாதிரி கேட்டுக்குருவான். அப்படியா அப்படியா, சரி சரி அப்படின்னு 2 பேர் பங்கீடு செஞ்சானா. ஒரே மாடு, வெட்டவும் முடியாது, பகிர்ந்தும் கொடுக்கணும். விவரமான ஆளு சகோதரர்ல ஒருத்தன், அவன் சொன்னான், இந்த பாருப்பா, நீ இரவு நேரத்துல உனக்கு மாட்டினுடைய பிந்திய பகுதி சரியா, காலை நேரத்துல மாட்டினுடைய பிந்திய பகுதி எனக்கு, உனக்கு முந்திய பகுதின்னு இப்படி சொல்லிட்டான். காலையில இவன் நிச்சயம், இரவுல இப்படிப்பட்ட சிக்கல். போர்வை ஒண்ணுதான் இருக்கு, என்ன பண்றது? அத காலையில நீ வச்சுக்க, நைட்டு நான் வச்சுக்கிறேன்டான். இப்படி எல்லாம் கதை சொல்லுவாங்க. இது வெறுமனை கதையாக கடந்து விடுவதல்ல. கொஞ்சம் ஊடுருவி நம் சமூகத்தில் பார்த்தால் கூட இந்த சொத்து பங்கீட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது. சோடையா இருக்கிறவன்ட்ட ஏமாத்திட்டு போயிடக்கூடிய சூழல்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு மறுமையில அந்த சோடையா ஏமாந்தம் இருக்கிறான்ல, இறை சமூகத்தில் அவன் மிக துல்லியமாக அவனுக்கான வெகுமதிகள் வழங்கப்படும். இவங்கிட்ட எல்லாம் புடுங்கப்படும். அதனால கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இங்க ஏமாத்திடலாம், அல்லாஹ்வுடைய சமூகத்தில் ஏமாத்த முடியாது. இந்த தோழர் வாங்காமலே போயிட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுறாங்க. அந்த தோழர் அப்பமும் வீட்டுல இல்ல, வெளியில போயிட்டாங்க. போன ஆள் திரும்ப வாராக. திரும்ப பார்த்தா வீட்டுல பொருள் இருக்கு. இது என்ன பொருள்? ஒவ்வொன்றிலையும் இன்னைக்கு நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்த பொருள் யாரு தந்தாலும் பார்க்கறது இல்ல, கதையை முடிச்சிட வேண்டியது. ஆனா சஹாபிகள் அப்படி அல்ல. இது என்ன பொருள், யாரு தந்தது, எப்படி வந்தது என்றெல்லாம் கேட்கிறார். அப்ப அவங்க சொல்றாங்க, இது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கிறாங்க, நீங்க இந்த போர்க்களத்துல பங்கெடுத்தீங்களாமே அதற்கானது. அப்படியே கையில எடுத்தா, அப்படியே மொத்த பொருளையும் கையில தூக்கிட்டு நேரா ரசூலுடைய தர்பாருக்கு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால கொண்டு வச்சாங்க. மாஹாதிஹி அப்படின்னாங்க. கேட்கிற எனக்கு கிராமத்து ஆளு, அப்ப அவங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கரடு முரடா தானே இருக்கும். மாஹாதிஹின்னாங்க. இது என்ன அப்படின்னாங்க. ஹாதிஹி கிஸ்மா, உங்களுக்கான பங்கு இது, இது என்ன அப்படின்னாங்க. அலிஹாதா இத்தபஅதுக், அந்த சஹாபி கேட்ட கேள்வியை பாருங்க. அலிஹாதா இத்தபஅதுக், இதுக்கா வேண்டியா உங்களை பின்தொடர்ந்து வந்தேன், இதுக்கா வேண்டியா வந்தேன், இந்த பொருள் கிடைக்குங்கிறதுக்காக வேண்டிய அந்த போர்க்களத்தில் நான் பங்கெடுக்க வந்தேன், உங்களோட நான் கலந்து கொள்ளவா என்று கேட்டதும் நீங்கள் சம்மதித்ததும் நான் பங்கெடுத்ததும்
அதில் களமாடியதும் இவைகள் எல்லாம் இந்த ஒன்றுக்காக வேண்டியா, இதுக்காக வேண்டியா சொல்லிட்டு அந்த தோழர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப அழகான வார்த்தை, அதிர்ச்சியான வார்த்தையும் கூட. மாலிஹாதா இத்தபஅத்துக், இதற்காக ஒண்ணு நான் உங்களை ஃபாலோ பண்ணி வரல. நான் போர்க்களத்தில் பங்கெடுக்க வேண்டும், அதில் களமாட வேண்டும், எதிரிகளின் அம்புகள் என்னை துளைக்க வேண்டும். இல்லா யுருமா ஹாஹுனா வஹாஹுனான்னு கைய வச்சு காட்டிடுறாங்க. இல்லா யுருமா ஹாஹுனா வஹாஹுனான்னு இப்படி ஒரு கைய வச்சாக, இப்படி ஒரு கைய வச்சாக, இந்த கொண்ட குரல் வழியை காட்டுகிறார்கள். இப்படி ஒண்ணு இல்லா யுருமா ஹாஹுனா வஹாஹுனான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நிக்கவே இல்லை அந்த தோழர். அங்கிருந்து விடுன்னு போயிட்டா. சொல்லிட்டு என்னதான் நிக்கணும் இல்ல, நிக்கவே இல்லை, படபடன்னு போயிட்டா. திரும்பி போற சஹாபிய பார்த்து ரசூலுல்லாஹ் மீண்டும் கூப்பிடல. அந்த தோழரினுடைய நிலையை புரிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ இருந்த சஹாபிகள் எல்லாம் ஆச்சரியமா அதிர்ச்சியா பார்க்கறாங்க, இது என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகள்கிட்ட சொன்னாங்க, இன் சதகா ஹாதா, இவர் உண்மையை சொன்னார்னா சத்தகஹுல்லாஹ், அல்லாஹ் அவரை உண்மைப்படுத்துவான்ட்டாங்க. அடுத்த போர்க்களம் பங்கெடுக்கிறார்கள், களமாடுகிறார்கள். அந்த தோழர் ஷஹாதத்தை பெறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுகளினுடைய அணிவரிசையில் இறந்துவிட்ட ஒரு தோழர் எங்கே என்று தேடுகிறார்கள். அவர் எங்கே என்று கேட்கிறார்கள். அவரும் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார் என்ற செய்தியை சஹாபிகள் பார்த்துவிட்டு வந்து சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நேரே அந்த சஹாபி பக்கம் செல்கிறார்கள். பார்த்தால் தன்னுடைய விரல்களை இப்படியும் இப்படியும் அதற்கு முன்னால் பெருமானாரின் சமூகத்தில் காட்டினாரே, அந்த இடத்தில் கொஞ்சமும் தப்பாமல் 2 அம்புகள் அப்படியே குத்தி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து அருகில் நின்று கொண்டு சொன்னார்கள், இவர் ஷஹீத் என்பதில் நான் சாட்சி சொல்கிறேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாட்சி சொல்கிறேன், இவருக்காக நான் சிபாரிசு செய்கிறேன். என்ன களமாடுதல் அது! உயிரை கொடுப்பதில், வணக்க வழிபாடுகள் செய்வதிலேயே நம்மிடத்தில் அத்தகைய தரம் இல்லையே. அற்பமான இந்த உலகத்தில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கோபித்துக் கொள்கிறோமே. இப்படி ஒரு வார்த்தை. இந்த ஷஹீதை உள்ளே வைக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்துவிட்டு உடனே முகம் திருப்பிக் கொள்கிறார்கள். சூழ இருந்த சஹாபிகளுக்கு சற்று சங்கடம். ஏன் பெருமானார் உடனே முகத்தை திருப்பினார்கள்? இப்படி வச்ச உடனே சட்டன் இப்படி முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏன் திருப்பினார்கள் ரசூலுல்லாஹ்? ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. ஒரு நன்மகனார் இப்படி நம்மளை பார்க்காம சட்டன் திரும்பிக்கிட்டாங்கன்னு நம்ம கிட்ட ஏதாவது தவறு இருக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கணும். என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார்கள். தஃபன் எல்லாம் முடிஞ்சது. அடக்கிவிட்டு வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் வைத்த மறு வினாடியே ஹூருன் ஈன்கள் அங்கே வந்து விட்டார்கள். நான் சஹாபாக்கள், அதாவது இறை பாதையில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதிங்கிறது சாமானியமானதல்ல. நான் சொல்ல வருகிற செய்தி, இந்த சுஹதாக்களும் கூட ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்களாம். என்ன இது? யக்பித்துஹுமுல் அம்பியாஉ வஷ்ஷுஹதாஉ பிமகானத்திஹிம் மினல்லாஹ். அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு சமூகம், ஒரு மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த அந்தஸ்துக்களை பார்த்து. இப்பதான் அந்த சஹாபிகள் இந்த செய்தியை சொன்னதோடு, பெருமானார் சொன்னதோடு சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் துக்பிருனா மன்ஹும், யார் அவர்கள் என்று கேட்ட பொழுது, ஹும் கௌமுன், அவங்க ஒரு கூட்டம், தஹாபு பிரௌஹில்லாஹி அலா கைரி அர்ஹாமின் பைனஹும் வலா அம்வாலின் யதஆதுனஹும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட செய்தியை சொல்றாங்க. அவங்களெல்லாம் அல்லாஹுவுக்காகவே இந்த உலகத்தில் தன்னுடைய எல்லா அம்ச நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொண்டவர்கள். நான் வரிசையா நிறைய செய்தி இருக்கு, நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தம் சொல்லாம அந்த அர்த்தத்தின் ஒட்டுமொத்த சாரத்தை சொல்கிறேன். அவர்களின் ஒட்டுமொத்த நடவடிக்கையும் எப்படி அமைந்தது என்றால், அது அவர்களுக்கிடையில் உள்ள பரஸ்பர
நட்புகளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, எல்லா அம்சங்களும் அல்லாஹுவுக்காகவே அமைத்துக் கொண்டவர்கள். அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது, வேற எந்த நாட்டமும் கிடையாது. இப்படிப்பட்ட பெருமக்கள் நான், அப்படிப்பட்ட உன்னதமானவர்கள். அவர்கள் மக்கள் நாளை மறுமையில் பயம் கொள்கிற தருணத்தில் பயம் கொள்ள மாட்டார்கள், அச்சம் கொள்கிற நேரத்தில் அச்சம் கொள்ள மாட்டார்கள். நாளை மறுமை திடுக்கத்திற்குரியது, பயத்திற்குரியது. ஆனால் இவர்கள் நிம்மதியோடு அமர்ந்திருப்பார்கள். நாங்க சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து யூனுஸினுடைய 62வது ஆயத்தை ஓதினார்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த வர்க்கத்தினர்கள் அப்படின்னாங்க. நாமெல்லாம் அந்த தரத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்தின் வாழ்வுகளுக்காக நாம் பிறந்தவர்கள் அல்ல, மறுமையின் பிள்ளைகளாக வேண்டும் என்று பெருமானார் போதனை செய்வார்கள். லா தகூனு அப்னா அத்-துன்யா வகூனு அப்னா அல்லாஹ் அப்னா அல் ஆখিরাம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருள் நிறைந்த ஒரு மொழி இப்படி உண்டு. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக. யா அல்லாஹ், நான் உன்னையும் நேசிக்கிறேன், உன்னை நேசிப்பவர்களையும் நேசிக்கிறேன். நான் அப்ப அல்லாஹுவின் நேசத்திற்கு உரியவர்களை நேசித்தல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டிய இறை வேண்டல்களில் ஒன்று. அப்படிப்பட்ட மேன்மக்கள் இருக்கிறாங்க. நான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஹதீஸ் சஹீஹில் பதியப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். இத்தகைய உன்னதத்திற்குரிய நன்மக்கள் எனக்குரியது என்று அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். மன் ஆதா லி வலியன், என் நேசர்களை யார் பகைத்துக் கொள்வார்களோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், நான் போர் பிரகரணம் செய்வேன். என்ன அவங்க நடவடிக்கை எப்படி அமைந்தது என்றால், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்து அலைஹி. நான் அவங்க மேல எதை விதியாக்கினேனோ அதை அவர்கள் செய்வதின் மூலமாக என் நேசத்தை பெறுகிறார்கள். என்னுடைய நெருக்கம் அவங்களுக்கு கிடைக்குது. அல்லாஹ்வை அன்பிக்கக்கூடிய வழி வெறுமனே ஃபர்லான தொழுகைன்னு நினைச்சிடக்கூடாது. என்ன கடமைகள் எல்லாம் இருக்குமோ அதை நிறை செலுத்துகிறார்கள், நிறைவாகவே அதை கடைபிடிக்கிறார்கள். இப்படி செய்வதால் அல்லாஹ் விதித்த அந்த விதியின் அடிப்படையில் தன்னை அமைத்துக் கொள்கிற அந்த மேன்மக்கள் அல்லாஹ்வின் குர்பியத்தை பெறுகிறார்கள். அடுத்தது, ஒமா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில். அவங்களுக்கு இன்னும் அல்லாஹ்வின் மீது கொண்ட காதல் தீரவில்லை. அதனால் நலவுகள் எவைகள் எல்லாம் இருக்குமோ அவைகளில் எல்லாம் முழு கவனம் செலுத்துகிறார்கள். அப்படி செலுத்தி இதில் அல்லாஹ்வுக்கு விருப்பமா, இதில் அல்லாஹ்வுக்கு விருப்பமா, இது அல்லாஹ்வுக்கு நேசமா, இது அல்லாஹ்வுக்கு நேசமான்னு சொல்லி எவைகள் எல்லாம் இருக்குமோ அத்தனையும் அவர்கள் செயல்படுத்துவதன் மூலமாக என் நேசத்தை பெற்றே விடுகிறார்கள். ஹத்தா வஹிப்பா. இப்ப நான் அவர்களை, இது ஹதீஸுல் குத்ஸி, தெளிவான ஹதீஸ், நற்சான்றுகளோடு பதியப்பட்ட ஹதீஸ், எந்த பாதிப்பும் இல்லாத ஹதீஸ். ஃபைதா அஹபப்துஹு, நான் அவர்களை நேசம் கொண்டு விட்டேன் என்றால், குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா வ ரிஜ்லுஹு அல்லதி யம்ஷி பிஹா வ லஇன் சஅலனி லவுஅதியன்னா வ லஇன் இஸ்தஆத பி லவுஈதன்னா. ஹதீஸ் நீளும். குன்து சம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, கேட்கும் செவிபுலனாக நான் ஆகிவிடுகிறேன், பார்க்கும் பார்வை புலனாக நான் ஆகிவிடுகிறேன். அதுல இருக்கிற வார்த்தை அப்படியே சொல்றேன். பிடிக்கும் கரங்களாக, நடக்கும் கால்களாக, கேட்டால் கொடுப்பவனாக, தடை பாதுகாப்பு தேடினால் பாதுகாப்பு வழங்கக்கூடியவனாக நான் ஆகிவிடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான்.
இத்தகைய நிலை பெற்றுவிடுகிற பொழுதுதான் அவர்களிடத்தில் அபரிவிதமான ஆற்றல் தென்படுகிறது. மரியம் அம்மையார் இருந்த பொழுது, யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, இது என்ன உணவு, நான் வைத்துவிட்டு செல்லவில்லையே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது, அவர்களுக்கு பசி என்று வருகிற பொழுது படைத்தவனே நேரடியாக கொடுக்கிறான் உணவை. ஹாதா மின் ஐந்தி ரப்பி, என் ரப்பிடமிருந்து நேரடியாக வந்ததுன்னு சொன்னான். இந்த ஆற்றல் நடைபெறுமா? குந்து சமாஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹுல்லதி யுப்ஸிரு பிஹின்னு வரக்குள்ள இந்த கண்ணின் பார்வைகளும் காதின் கேள்விகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபில் இருக்கிற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சாரியாவை மிக நீண்ட தூர பயணத்திற்கு அனுப்புகிறார்கள். படைகள் அங்கே ஆட்கொள்கிறது. பின்னால் இருந்து தாக்க வரக்கூடிய சூழல் உருவாகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் நின்று கொண்டிருந்தவர்கள் ஒரு கட்டத்தில் யா சாரியா அல் ஜபல் அல் ஜபல்னு அவர்கள் தன்னை அறியாமல் ஒரு சப்தம் இடுகிறார்கள். படை வந்து சேருகிறது. சாரியாவிடம் விசாரிக்கப்படுகிறது என்ன நடந்தது என்று. சாரியா சொன்னார்கள், ஆம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் சப்தம் எங்கள் செவிகளில் வந்து சேர்ந்தது. கபுசா கதை அல்ல, நடந்த நிகழ்வுகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்கீஸ் அம்மையாரின் சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவார் என்று கேட்ட பொழுது இஃப்ரீத்தும் மினல் ஜின்னு, ஜின்னிலிருந்து இஃப்ரீத்து சொன்னது, அன ஆத்திக பிஹி கபல அன் தகூம மின் மகாமிக்க, உங்க இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னால கொண்டு வந்துடுறேன்னு சொல்லும் பொழுது, இல்ல அதை விட விரைவாக வேணும்னு சொல்லும் பொழுது, இந்தஹு இல்மும் மினல் கிதாபுன்னு வேதம் கொடுக்க ஒரு ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு நபர் ஆசிஃப் இப்னு பர்கியா என்பவர் அங்கே இருக்கிறார். அவர் சொன்னார், அன ஆத்திக பிஹி கபல அன் யர்தத்த இலைக்க தருஃபுக, உங்க கண் சிமிட்டும் முன்னால் பார்வை இங்கிருந்து அங்கு இடம் பெயரும் முன்பாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொன்ன பொழுது, ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தா என்று இறைமறை பதிவு செய்யும். திரும்பி பார்த்தா பல மைல்களுக்கு அப்பால் இருந்த பல்கீஸ் அம்மையாரினுடைய பல நூறு அறைகளை கொண்ட சிம்மாசனம் வந்தே அங்கே நிற்கிறது. இதெல்லாம் மிஸ்மரிசன் நினைச்சிடக்கூடாது, ஏதோ கண்கட்டி வித்த நடந்ததுன்னு நினைச்சிடக்கூடாது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கும், இப்படி ஒரு வர்க்கத்தினர்கள் இருப்பார்கள். அந்த சூழல் இன்னைக்கு அந்த சமூகம் அதை ஒட்டுமொத்தமாக மறுதலிக்கக்கூடிய சூழலுக்கு செல்கிறது, ஒட்டுமொத்தமாக மறுதலிக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதனால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு பாதிப்பு? தேடு, இப்படி ஒன்று இருக்கிறதே, அது யார் அந்த வர்க்கத்தினர்கள், அவர்களில் நானும் ஆக வேண்டுமே என்று தேடு. ஒட்டுமொத்தமாக எங்கோ அங்கும் இங்கும் செய்கிற தவறுகளால் ஒரு இறை நேச சமூகமே மறுதலிக்கப்படுதல் என்பது அதனுடைய உச்சபட்சம் தான். இன்னைக்கு பைத்துல் மக்தஸ் இன்னைக்கு படாத பாடுபட்டுகிட்டு இருக்கு. அன்று மிகப்பெரிய தியாகம் செய்து சேவையாற்றியவர்களில் பெரும்பாலானவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னால் சஹாபிகளின் காலம், உமர் ரலியல்லாஹு காலத்தில் வெற்றி கிடைக்குது, அதற்கப்புறம் போகுது, திரும்ப வருது. இடையிடையே நடந்த நிகழ்வுகளில் பெரும்பாலானவர்களாக கௌசுல் ரலியல்லாஹு முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் மாணவர்கள் கைகளால் வெற்றி கொள்ளவும் பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலும் பார்த்தால் தெரியும், அவ்வளவு பெரிய சேவைகள் நடைபெற்றிருக்கிறது. நாகூரில் இருக்கிற பாதுஷா நாயக அவங்களே சொல்லுவாங்க, கௌசுல் ஆலத்தின் உத்தரவோடு என்பார்கள். அஜ்மீர் காஜா நாயகம் சொல்லுவாங்க, கௌசுல் ஆலத்தின் உத்தரவோடும்பாங்க. நீங்கள் இலங்கையில் சென்றால் 300 சொச்ச பள்ளிகள் முஹியுத்தீன் பள்ளி என்றே பெயர். இவன் இந்த ஒவ்வாமையில அது என்ன பள்ளிக்கு பேர் முஹியுத்தீன் பள்ளி, அல்லாஹ்வை வணங்க சொன்னா முஹியுத்தீனை வணங்குறான்பா. புத்தி இல்லாத முட்டாள்கள். மஸ்ஜிது நபவின்னா நபியிட பள்ளினா நபியை வணங்குற பள்ளியா? அது மஸ்ஜிது நபவின்னு போட்டிருக்கு. மஸ்ஜிதி ஹாதான் ஒரு ஹதீஸ்ல இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஸ்ஜிதி ஹாதா, எனது இந்த பள்ளின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எனது பள்ளின்னு சொல்லிட்டாங்கிறதுனால ஆமா ஆமா இது நபியை வணங்குற பள்ளின்னு முடிவெடுத்துறதுமா? எவ்வளவு அடிமுட்டாள்களான அர்த்தங்கள். சேவைகள் மறுதலிக்கப்படுகிறது, நன்றிகள் அப்படியே கொல்லப்படுகிறது. என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்குங்கிற மாதிரி அவர்கள் செய்த தியாகத்தை எல்லாம் மறைக்கக்கூடிய, மறுதலிக்கக்கூடிய
அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தேடப்பா. அபுல் ஃபரஜ்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. நான் கௌசல் எனக்கு அவங்கள ஆரம்பத்தில் அவங்கள பத்தி தெரியாது, நான் அவங்கள சரியாக ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஒரு நாள் அவர்களின் தொழுகையில் நான் பங்கெடுக்கிறேன். தொழுகையில் பங்கெடுத்ததின் பின்பு தக்பீர் கட்டிய பின்பு தான் தெரிஞ்சது அவங்களுக்கு பின்னால் நான் தக்பீர் கட்டிட்டேன்னு. ஆஹா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட என் மனசு என்ன நெருடல் ஏற்பட்டது. தொழுகையெல்லாம் முடிந்தது பின்பு ஒருவர் சொல்கிறார் என்னிடத்தில், உங்ககிட்ட கௌசல் ஆலம் இமாம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய நீங்க வரும்போது ஒது செய்யலையோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே சிந்தித்து பார்க்கிறார்கள். ஆமா செய்யலையே என்று நினைத்து உடனே நான் ஒது செய்து தொழுதேன் மாத்திரமல்ல, நேராக சென்று பிடிக்காத சூழல் இருந்தும் கூட நாகரீகம் தரவராமல் எவ்வளவு நாசூக்காக நீங்க நபர்கள் யாரும் கேட்காத விதத்தில் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரணும்னு சொல்லி விட்டீங்களே, இதற்கு ஆச்சரியம் அளித்ததுன்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து நான் அவர்களை பின்தொயர துவங்கி விட்டேன்னு சொன்னாங்க அபுல் ஃபரஜ் ரஹிமஹுல்லா அவர்கள். இந்த பஸரஹுல்லதி யுப்சிரு பிஹிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு, தெளிவான எங்கேயோ சான்றுகள் கொண்டு போகலாம். ஃபஇன்னஹும் யன்துரூன பிநூரில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இத்தகு ஃபிராஷத்தல் முஃமின் ஃபஇன்னஹும் யன்துரூன பிநூரில்லாஹ். அத்தகைய மூமின்களின் பார்வைகளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவர்கள் இறை ஒளிவால் காண்பவர்கள் அப்படிம்பாங்க. அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது உள்ளங்களை அல்லாஹ்விற்காக வேண்டி உள்ளங்களாக ஆக்கி அருள்வானாக. அவன் எந்த நேசர்களை குறித்து நன்மாராயம் சொன்னானோ அத்தகைய நேசர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக முதலில் நம்மை ஆக்குவானாக. அந்த நேசத்தின் அணிவரிசைக்குள்ளால் நம்மையும் அல்லாஹ் தகுதி படுத்துவானாக. நாளை மறுமையில் அவர்களுக்கு உயர்வும் மாண்பும் இருக்கிறது என்றானே, அதை காணக்கூடிய நபர்களாகவும் அனுபவிக்கக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.